ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். எங்கள் திரியேக தேவனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, தந்தையே, எங்களோடு கூட நீர் ஆவியானவர் மூலமாய், தகப்பனாகிய சத்திய ஆவியானவர் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படி இடைபடும்படி இந்த நாளுக்குரிய வார்த்தையும் ஆண்டவரே சத்துவத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே வாங்கி ஒவ்வொருவரும் நாங்கள் புசிக்கத்தக்கதாக நிலைத்து நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் விளங்க நீர் கிருபை செய்யும். தகப்பனாகிய ஆவியானவரே, 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 கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மெய்ப்பாதம் அணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே. தகப்பனே, பொறுவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எளியவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மண்ணோட்டை மறைத்து மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே நீர் கொடாதவைகளும் சத்தியத்துக்கு புறம்பானவைகளும் ஒன்று கூட என்னிலே இராதபடி அவைகள் ஒருபோதும் ஆண்டவரை ஒருபோதும் ஒரு காலமும் இராதபடி எங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினியும் ஆண்டவரே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய ஆவியானவரே, உம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் சாரமும் சத்தமும் உம்முடைய தெய்வீக சித்தமும் நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் உம்முடைய நாம மகிமையும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே உம்முடைய அன்பும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய அக்கினியும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீரே என்னை ஆண்டு கொள்ளும். நீர் ஒருவரே ஆளுகை செய்யும். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமை, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நாம் கடந்த வருடங்களை கர்த்தருடைய கிருபையினாலே முடித்து புதிய மாதத்திலே கர்த்தராலே நுழைந்து அதுவும் கடைசி ஓய்வு, அந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளின் காலை வேளையில் அவருடைய திருமுக சன்னிதானத்திலே நாம் திரும்பவுமாக காணப்படும்படி கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமேன். யார் எந்த விதத்தில் எந்த கோணத்தில் பார்த்தாலும் பார்க்கட்டும், ஆனால் அவருக்கு நம் மேல் வைத்த கிருபை பெரியது. நாம் கேள்விப்படுகிற காரியங்கள், கேட்கிற செய்திகள் அவைகளின்படி சம்பவிப்பது போல காணப்பட்டாலும் அவைகளுடைய ஆழத்தில் அவைகள் விரும்புகிற காரியம் நிறைவேறாதபடி தேவன் அவமாக்கி தம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றி பிள்ளைகளுடைய ஆபத்திலே கர்த்தர் துணையாயிருந்து ஒத்தாசையாயிருந்து பிள்ளைகள் பயப்படுகிற காரியங்கள் நேரிடாத வண்ணம் கர்த்தர் தீங்குகளை அழித்து தீமைகளை அழித்து தீங்குக்கும் தீமைக்கும் வேறாக இருக்கிறத கடைசியில் கர்த்தர் குறித்த நாளிலே கர்த்தர் அழித்து தம்முடைய நாமத்தை அவருடைய பிள்ளைகளிலே அவர் மகிமைப்படுவார். நாம் சற்று சந்தோஷமாக இருந்தால் கூட சத்ருவுக்கு என்ன செய்வதில்லை, பொறுத்து கொள்ளவே முடியலை, பிடிக்கவே பிடிக்காது, பொறுத்து கொள்ளவே முடியாது. சற்று சிறிதேனும் சமாதானமாக இருக்கவும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உள்ளத்தின் ஆழத்திலேயே கொடுத்து நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர். அவருடைய சத்தத்தின் உணர்வுள்ள இருதயங்களுக்கு தான் தெரியும். ஆமென். பூமியிலே அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அநேக நோக்கங்களை கொண்டு தான் சிருஷ்டிக்கிறார். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவருடைய பரிசுத்த உயர்ந்த நோக்கத்துக்கு சிருஷ்டிக்கிறார். எதிராளியானவன் அதற்கு எதிராக வேலை செய்கிறான். சத்ருவாகிய பிசாசானவன் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிற யாரை விழுங்கலாமோ என்று, யாரை என்றால் கர்த்தருடைய திருவுள்ள சித்தம் உள்ள பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை,
கர்த்தருடைய நோக்கத்துக்காக பிறந்திருக்கிற பிள்ளைகளை, முன்குறித்திருக்கிற பிள்ளைகளை, குழந்தை தாயின் கருவிலிருந்து உருவாகி, கர்த்தராலே உருவாகி, தாயும் பிள்ளையும் வேறு பிரிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் அந்த வேலையை செய்கிறான். ஏன் முடிந்தால் கருவிலே செய்கிறான். தேவனுடைய கிருபையினாலே பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளை தகப்பன் தாயாலே வளர்ந்து வர்ற அந்த பிள்ளையை எதிர்மறையாய் கொண்டு வருகிறான். எல்லா விதத்திலையும் கொண்டு வருகிறான். ஒரு காலங்கள் வருகிறது, கர்த்தர் குறித்த காலம். கர்த்தருடையவன் கர்த்தருடையவள் என்று சொல்லி வேறு பிரிக்கப்படுகிறார்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவர்கள் கர்த்தருடையவர்கள் தான், கர்த்தர் கரத்திலிருந்து வந்தவர்கள் தான். வேறு பிரித்தாலும் அது நாம் அறியும் போது தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் என்று அறியும் பொழுது தான் நாம் கர்த்தரிலே உண்மையான ஒரு ரட்சிப்புக்குள்ளே நாம் கர்த்தராலே கடந்து வரோம். அதோடு நின்று விடுகிறதில்லை போராட்டம். அதற்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது. பரிசுத்தத்திலிருந்து, உண்மையிலிருந்து, உத்தமத்திலிருந்து, சத்தியத்திலிருந்து, தேவ வழியிலிருந்து எல்லா விதத்திலும் தடம் புரண்டு வெளிமாறி வழி திசை அற்று எல்லா விதங்களிலும் பல விதங்களிலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சில விதங்களிலே புத்தீனமாய் அறிவீனமாய் நடந்து கொள்ளும்படி செய்து கர்த்தருடைய கோபத்துக்கும் அவருடைய வருத்தத்துக்கும் எரிச்சலுக்கும் ஆளாகும்படி, சினத்துக்கு ஆளாகும்படி செய்து, இதற்கு பிறகு தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ மகளுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய சித்தத்தை இனி நிறைவேற்றவே முடியாது, அவளுக்கு மன்னிப்பே கிடையாது, தேவன் இறங்கவே மாட்டார் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய், மனநிலைகளுக்கெல்லாம் கொண்டு போய் ஏராளமான மனுஷர்களை, சத்ருவாகிய பிசாசுக்கு விற்று போட்ட மனுஷர்களை கேடயமாக எடுத்து பயன்படுத்தி அவன் நடத்தும் அநேக நாடகங்கள், காரியங்கள், யுத்தங்கள் நடத்தினாலும் முடிவிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி கர்த்தர் தான் ஜெயிக்கிறார். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாலே நாம் இந்த ஓய்வு நாளுக்கு கடந்து வந்திருக்கிறோம். இதைத்தான் சொல்ல முடியும். நாம் மெய்யாகவே அவரால் தான் வந்திருக்கிறோம். யாரும் நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கலை. அவர் தான் இங்கே அமர பண்ணியிருக்கிறார். அவரை சேவிக்கும்படி விட்டு வந்திருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்படி விட்டு வந்திருக்கிறார். அவரை தவிர நம்பகத்தகுந்த ஒரு தேவன் இந்த பூமியில் கிடையாது. நம் கண்ணீரை துடைக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். இவ்வளோ காரியங்கள், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு காரியம் கூட நடந்துடும் சில வேலைகளில். ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு காரியம் நடக்கிறது பெரும் போராட்டமாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய வியாதிகளில் கூட கர்த்தருடைய கிருபையினால் சுகமாக்கப்பட்டு வந்திருப்பார்கள். ஆனால் சின்ன சின்ன பலவீனம், சின்ன சின்ன வியாதிகளிலே அதை காட்டிலும் அதிகமாக பயந்து நடுங்கி கொண்டிருப்பார்கள். அநேக பிரச்சனைகளை கர்த்தர் முடித்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார். ஒன்று போனால் இன்னொன்று போனால் இன்னொன்று அப்படிங்கிறது போல். ஆனால் எத்தனை வந்தாலும் அதை கர்த்தருடைய நாமம் அழிக்கும். மனுஷராகிய நாம் அழிக்க முடியாது. நாம் நம்முடைய பெயரை கொண்டு இருக்கிற நாமத்தை கொண்டு அழிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே அழியும். சத்ருனுடைய செயல்களும் கிரியைகளும் வேரோட அழியும். ஆமென். அதனால தான் வேத வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? இஸ்ரவேலே, இது நம்ம தான். இஸ்ரவேல கர்த்தரை நம்புன்னு சொல்லும் போதே நம்ப தகுந்த காரியங்கள் எதுவுமே இல்லை, நம்பக்கூடிய வகையில் இல்லை. விரும்பத்தகாதது தான் இருக்குது, விரும்பத்தகாதது தான் நடக்குது, விரும்பத்தகாதது தான் பார்க்குறோம் இல்லையா? எதிர்பார்க்குறோம், கர்த்தரிடத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எதிர்பார்க்கிறபடி இல்லை.
ஆனால் அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறத யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அவர் கரத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அவர் கரத்திலிருந்து வந்த நன்மையை வேறு யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அவருடைய பிள்ளைகளையும் பறிக்க முடியாது. அவர்கள் பிள்ளைகளுக்கு உரியதையும் பறிக்க முடியாது. பறிக்கிற ஒருவன் இருக்கிறான், பரிகாரி, சாத்தான். அவனோடு சேர்ந்த சேனைகள், விழுந்து போன சேனைகள், அவனோடு கூட விழுந்து போன, அவனோடு கூட அவன் வார்த்தையில் விழுந்து போன ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அத்தனையும் அவனுடைய சேனைகளாக இருந்தாலும் கூட சேனைகளின் கர்த்தராலே கர்த்தருடைய ஜனம் விடுவிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். என்னென்னலாம் சத்துரு பறித்து கொண்டு போனானோ, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, தேவ ஆவியானவருடைய கிருபையை, என்னென்ன வித தாப்பனோடு இருந்த ஐக்கியத்தை, என்னென்ன விதங்களில் எல்லாம் பறித்து கொண்டு போனானோ அதையெல்லாம் கர்த்தர் பிடுங்கி தம்முடைய பிள்ளைகள் கரத்திலே கொடுத்து இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவார். ஆமென். சகல விதத்திலும், ஆவிக்குரிய விதத்திலும், ஜீவனத்துக்கு படைப்புக்குரிய விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரங்களை கர்த்தர் காத்து, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னவைகளை எல்லாம் நிறைவேற்றி, உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னதை மெய்ப்பிப்பார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் கடைசி பரியந்தமும் அதை மெய்ப்பிப்பார், நிரூபிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி அவர்தான் கர்த்தர். அவர் நம்முடைய தேவன். நம்மை மன்னித்தார், இறங்கினார், மீட்டார், விடுவித்தார், ரட்சித்தார், அவர் சொன்ன ஸ்திதியிலே வைத்தார் என்று எல்லா நாவுகளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சொல்ல செய்வார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனைத்தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? அவரை தேடி வந்திருக்கிறோம். நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட, சிறு மந்தையாக இருந்தாலும் கூட, கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே மந்தைகளின் இரைச்சல்களின் சத்தம் ஆடுகளின் பிரதான மீட்பனாலே கேட்கப்படும். ஆமென். ஆடுகளின் நிறைவுகளின் இரைச்சலின் சத்தம் அவராலே கேட்கப்படும். ஆமென். அந்த அதிசயநாதராலே, அந்த அற்புதநாதராலே, நம்மை சதா காலங்களுக்கும் மரண பரியந்தமும் வழி நடத்துகிறவராலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நாம் காண்கிற சூழ்நிலைகள், காண்கிற காரியங்கள், நம்மை பயமுறுத்துகிற கிரியைகள் சகலவற்றையும் அவர் வேரோடு அழித்து போட்டு பயமில்லாத சமாதான ஒரு வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கட்டளையிடுவார். அது அவரால் மட்டும்தான் முடியும். அதை செய்வார். ஆமென். அவரை செய்வார். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து தான் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். 37ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்த்து கொண்டே வந்தோம். அதிலே ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 12 பிள்ளைகள், ஒரு பெண், ஒரே ஒரு மட்டும் பெண் பிள்ளை, அது போக ஒரு பெண் பிள்ளை. ஆனால் அதிலே 12 பிள்ளைகளிலே 11ஆவது பிள்ளையை கர்த்தர் அக்காலத்திலே, அவர் குறித்த அந்த அக்காலத்திலே அவருக்கென்று சிருஷ்டித்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் சரியான ஒரு அவர் காலகட்டத்திலே கர்த்தராகிய தேவன் 17ஆவது வயதிலே ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் என்று, 2 சொப்பனங்களை கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம். நாம் கர்த்தருடைய ஆவியானவராலே வாசித்தோம். நாம் அந்த அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோம். அவர் சொன்னதை கேட்டோம்.
கர்த்தராகிய தேவன் எதையும் காரணம் இல்லாமல் எதையும் எழுதி வைக்கவே மாட்டார். எல்லாமே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது பொருந்தும்படியாகவும் நம் அதிலிருந்து அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாகவும் தான் கர்த்தர் அதை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சம்பவம், நடந்த சம்பவம், உண்மை சம்பவத்தை நாம் பார்த்து கடந்து போகிறதுக்காக கர்த்தர் அதை வைக்கலை. கர்த்தராகிய தேவன் வைக்கலை. ஒருவேளை இது கேட்ட சத்தியங்கள் பல முறை நாம் அநேக இடங்களிலே, தேவன் தந்திருக்கிற இடங்களிலே நாம் கேட்ட சத்தியமாக இருந்தாலும் அது இன்னைக்கும் புதிதான சத்தியம்தான். நம் பரலோக தகப்பனாலே அது புதிதான ஜீவனுள்ள சத்தியமான வார்த்தைகள். அது வார்த்தைகள். அதில் 2 சொப்பனங்களை கொடுத்ததாக பார்த்தோம். அவர் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறார். பிறகால தன் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு பேரையும் வைக்கிறார்கள். அவனுக்கு அவன் சகோதரர்கள் அவனுக்கு ஒரு பேரை வைக்கிறார்கள். அவனுக்கு தகப்பன் தேவனாலே வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது, யோசேப்பு என்று. ஆனால் இவர்கள் ஒரு பேர் அவனுக்கு வைக்கிறார்கள், சொப்பனக்காரன் என்று. வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சொப்பனக்காரன் என்று அவனை அழைக்கிறார்கள். அப்போ அவனை இது சொன்னதின் நிமித்தமாய் இது நடக்கக்கூடாத ஒரு காரியம், நடக்கவே நடக்காது இந்த சொப்பனம். அந்த சொப்பனத்தில் இருக்கிற மெய்யான அர்த்தத்தின்படி சம்பவிக்க போவதே கிடையாது என்பதை தான், நீர் எங்களை ஆளப்போகிறாயா, தோத்திரம் பண்ண போகிறாயா, அப்படி இப்படின்னு. அதுக்கு பிறகு தகப்பன்னு சொல்ல, நாங்கள் வந்து உன்னை வணங்குவோமா கொள்ளுவோமா, இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன செய்கிறார், அதை தட்டி விடுகிறார். அந்த தகப்பன் அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்து அவனை அடுத்த வாரிசாக, அந்த குடும்பத்தில் வாரிசாக, அடுத்த தலைவனாக அவன் தான் வர வேண்டும் என்று. அவனை காட்டிலும் மூத்தவர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். அதில் சில தகுதியின்மை என்றது சிலது அதில் இருக்குது. இருந்தாலும் கூட தகப்பனாகிய தேவன், அவனுடைய தகப்பன் யாக்கோபு தன் முதல் மனைவியாகிய லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளில் தகுதியின்மை என்பது ரூபனில் இருந்ததுனால சேஷ்டபுத்திர பாகம் இந்த பக்கத்தில் இன்னொன்னுடைய ராகேலுடைய பிள்ளைக்கு தான் வரணும், கரெக்டாக. அப்போ அங்கே இல்லைன்னு ஆயிட்டதுனால யாருக்கு தான் வரணும், இவனுக்கு தான் வரணும், யோசேப்புக்கு தான் வரணும். அதனால் அவர் முடிவு எடுத்துட்டார், அடுத்தது இவனுக்கு தான் எல்லாமே கொடுக்கணும் கொள்ளணும் என்று. அதன் அடிப்படையிலேயே அவனை வளர்த்து கொண்டு வரார். கர்த்தருடைய கிருபையின் ஆவியினாலே பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிலாம் இடைப்பட்டார், தன்னுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் என்கிற எல்லா சத்தியத்தை எல்லாம் அவருக்கு போதித்து, சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை குறித்து அந்த மகா பரிசுத்த தேவனை குறித்து சொல்லி வந்தார். எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் சொன்னார். ஆனால் ஒருவன் தான் அதை கேட்டான். எல்லா காதுகள் கேட்டது, ஆனால் ஒரு உள்ளம்தான் அதை எடுத்துக்கொண்டது. எந்த உள்ளம், எந்த இருதயம் கர்த்தருக்கு படி அது செவிசாய்த்து கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்குள்ளே இணங்கி கர்த்தரோடு கூட வந்து கொண்டே இருக்கும் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை தவிர்த்து பூமியில் எந்த மனுஷனுக்கும் தெரியவே தெரியாது. அப்பொழுது இப்போ மற்ற சகோதரர்களை யாரை வேணாலும் தெரிந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஏன் அவரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் அவரை வேர்பிரிக்கிறார். அதை நாம் பார்த்தோம், வேர்பிரிக்கிறார் என்று. வேர்பிரித்ததிலிருந்து தான் பார்க்கப்படுகிறது. நாம் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வேண்டியது என்ன, அவர் அலைந்து திரிகிறார். அப்போவே அவருக்கு ஒரு திகைப்பு உண்டாவது, அவருக்கு ஒரு பயம் உண்டாவது. சகோதரர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, எங்கே இருக்கிறாங்கன்னு நிச்சயமாக நம்ம ஏதோ ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்படி தெரில அப்படி தெரில அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கே ஒரு இடம் போகிறோம், வழி தெரியல, பாதை தெரியல, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னும் போது திகைச்சிருவாங்க. ஆனால் இவர் எத்தனை மணி நேரம் திகைச்சாரோ தெரியல. ஆனால் நிச்சயமாக வேதத்தின்படி பார்த்தால் கர்த்தர் தான் தம்முடைய தூதனை அனுப்பி
எந்த திசையில் இருக்கிறார்கள், தோத்தானிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர் அங்கே போன பிறகு அவதோ சொப்பனக்காரன் வரான். அவனை உயிரோட கூட விடாதீங்க. எதுவுமே நல்லதாகவே இல்லை, எதுவுமே ஏற்படுதாகவே இல்லை. எல்லாம் திகிலும் பயமும் மரண பயமும் உண்டாக்குற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அங்கே அவங்க சொல்லுகிறார்கள், உடனே சாத்தான் வேலை செய்கிறான், அந்த இடத்துல வேலை செய்கிறான். கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அவர்கள் வாயின் மொழியிலே அவர்களுக்குள்ளிருந்து பேசுகிறான். இவனை நாம் கொன்று விட்டால், இவனை சாகடித்து விட்டால் தேவனுடைய சொப்பனங்கள், தேவன் இவன் மீது இவன் மூலமாய் செய்யணும் என்று நினைக்கிற காரியங்கள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். அதனால தான் இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும். சொப்பனக்காரனே கிடையாதுன்னா சொப்பனத்துக்கு உரியவன், சொப்பனம் கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவரு பார்த்தது கிடையாது. அவராக ஒரு சொப்பனத்தை வர வைக்கவே முடியாது. அது தேவ சொப்பனம், அது தேவ தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட சொப்பனம். அது அப்போ அந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்று சொன்னால் அந்த சொப்பனத்துக்கு உரியவனை கொண்டு விட்டால் நிறைவேறாது என்று திட்டமிடுகிறார்கள். இந்த ஆலோசனையை யார் கொடுக்குறா? சாத்தான் கொடுக்குறான். ஏற்கனவே இவனுடைய சகோதரர்கள் அவனை பகையாய் பகைத்து அது என்னென்ன விதத்திலலாம் பகைத்தாங்களோ, என்னென்ன விதத்தெல்லாம் எரிச்சல் மூட்டினாங்களோ, என்னென்ன விதத்தெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ தெரியாது, நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பகைத்தார்கள். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து, தகப்பனே பரலோக தகப்பன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவனை பகைத்தார்கள் என்று. பிறகு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவனுடைய பலவர்ண அங்கேயே கர்த்தர் முதலே சொன்னார், பலவர்ண அங்கேயே பிடுங்கி எடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அவ்வளோ நாள் போட்டு மகிழ்ந்த அந்த இதை அப்பா போட்டது என்று அதை பிடுங்கி எடுத்து விட்டு நிலைமை முற்றிலும் மோசம். இருந்ததும் உரியப்பட்டுடுச்சு. அடுத்தது குழி. நிலைமைகள் எப்படி? ஆனால் யாருடைய மகன்? கர்த்தருடைய மகன். போகிற பாதை கர்த்தருடைய சித்தத்தில் வழி போகுது. ஆனால் நடக்கிற காரியங்கள்லாம் என்ன? எல்லாம் மோசம். எல்லாம் என்னது? ரொம்ப மோசம். நிலைமை இன்னும் மோசம். ஆனால் குழியில் தள்ளினாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி குழியிலிருந்து தூக்குறார். குழியில் நின்றாதபடி குழியை விட்டு தூக்குறார். அப்போது குழியில் விழுறதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள், வார்த்தைகள், பரிவர்த்தனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் சகல காரியம் கொண்டுணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் அங்கே இருந்து மாற்றி குழியில் தள்ளின போது வெறுமனே குழியில் பெட்டில் விழுற மாதிரியா விழ முடியும்? எப்படி காயங்கள் ஏற்படும், சிராய்ப்புகள் ஏற்படும், எத்தனை அடி விழுந்திருக்கும், உள்ளடிப்பட்டிருக்குமா, மேலடிப்பட்டிருக்குமா, எத்தனை அடிப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு. அதில் அவர் எவ்வளோ மணி நேரம் இருந்தார் என்று நமக்கு தெரியாது. இருந்தார். பசி பட்டினி என்ன, குளிர் வெயில் எப்படியெல்லாம் வாட்டி வதைச்சிருக்கோம். அவருக்கு இருந்த உடைகள் கிடையாது. இருக்கிற உடை தான். அந்த மேலே இருக்கிறது போயிடுச்சு. மீதி என்ன எஞ்சிருந்ததோ அதுதான் அவர் இடத்துல இருந்தது. இந்த நிலைமைகள் எல்லாம் அவர் பார்க்க அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? வெளியரங்கமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லவே முடியாது. ஆனால் யார் இருந்ததா சொல்கிறது வேதம்? கர்த்தர் இருந்தார் என்று. இன்னும் நிலைமை மோசம். அவர்களை என்ன செய்யப்படுகிறது? அடிமையாய் விற்கப்படுகிற நிலைமை. அடிமையாய் விற்கப்படும் போது அவனை சும்மா உட்கார வச்சுட்டு சேரில் உட்கார வச்சுருக்க மாட்டாங்க. குத்த வச்சு முட்டி போட்டு குத்த வச்சு எல்லாமே வித்தியாசம். தன் வாழ்க்கையில் இருந்த நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எத்தனை மந்தையாக ஆடுகளை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி அடிமைகளை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். கர்த்தர் முன்குறிச்சிருந்த போத்திபார் என்பவன் கண்களிலே தயவை கர்த்தர் உண்டு பண்ணி, நான் இன்ன இடத்துக்கு அவன் போக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானத்தை இடத்துக்கு அவனை கழுத மேலையாக ஏற்றி கொண்டு போயிருப்பாங்க. நடந்தே போயிருப்பாங்க. கையில் வாட்டர் பாட்டிலை வச்சுக்க முடியும்? அன்றைக்கி ஏது வாட்டர் பாட்டில்?
நான் வரண்டா அவன் யார்கிட்டையும் போய் என்ன செய்ய முடியாது, கேட்டு கொடுத்தா ஆச்சு, கொடுக்கலன்னா இல்லை. ஏன்னா அடிமை, பேச்சுரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, எல்லா சுதந்திரமும் உடையவன், நல்ல சொகுசா அருமையான ஒரு வாழ்வில் இருந்தவன், அருமையான வாழ்வில் இருந்தவன். தகப்பன் பேச்சை, பரலோக தகப்பனும் பூமியின் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடந்தவன், சகல அசுத்த வழிகளுக்கும் பொல்லாத வழிகளுக்கும் தன்னை விலக்கி துன்மார்க்கத்துக்கும் விலக்கி காத்து கொண்டவன், தப்பு செய்யாதவன், தவறு செய்யாதவன். அவன் வாழ்வில் எல்லாமே எடக்கு முடக்கா நடக்குது, மகா மோசமாக நடக்குது, மகா விபரீதமாக நடக்குது. அவன் மனநிலை எப்படி இருக்கும்? குடும்பத்திலேருந்து பிரிக்கப்பட்ட நிலைமை, வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற நிலைமை, வேறொரு தேசத்துக்கு வந்திருக்கிற நிலைமை, வேறொரு இடத்துக்கு வந்திருக்கிற நிலைமை, அங்கே இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம் வித்தியாசம், சகலம் வித்தியாசம். பாவம் நிறைஞ்ச இடம், அசுத்தம் நிறைஞ்ச இடம், பொல்லாப்புகள் நிறைஞ்ச இடம். அங்கே யாரோடு இருந்தார்? கர்த்தரோடு கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை சொன்னார். அங்கே இப்போ அவருக்கு நல்ல சாப்பாடு, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை போத்திபார் கண்களை தயவு கொடுத்து மகனாகவே வச்சு பார்க்கும்படி கொண்டு வந்துட்டார். அங்கே 10 வருஷம் உபத்திரவம் அவனுடைய மனைவியால் நித்தமும் உபத்திரவம். அதிலிருந்து அவன் தப்புவிக்கப்பட்டார். தன்னை கர்த்தராலே காத்து கொண்டார், பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட அவர் அங்கே அந்த இடத்துல இருக்கவே முடியல. அங்கேயும் பாருங்க, இருந்த வஸ்திரத்தை என்ன செய்யப்பட்டது? உரிக்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு ஓடிட்டார். எல்லா இடத்திலும் அவர் கொஞ்ச காலம் இருந்தாலும் அங்கே நிலைக்க முடியாதபடி, அங்கேயே அவர் அப்படியே சிறப்புற்று வருகிற சூழ்நிலையிலே அங்கே பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் கை வைக்க வந்துட்டான் சத்ரு. ஆனாலும் அவன் அதை சாத்தானிடத்தில் கொடுக்கவில்லை. ஆமென். கொடுக்கலை, தப்பிச்சு வந்துட்டார். இன்னும் நிலைமை மோசம். எங்கே? சிறைச்சாலை. ஆனால் வேதம் சொல்லுகிறத மறுபடியும், கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு யாரோடு இருந்தார்? கர்த்தரோடு கூட இருந்தார் என்று. ஆமென். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு உண்டாகும்படி செய்தார். பிறகால இங்கே வந்த பானபத்திரக்காரன் சுயம்பாகி என்பவன், 2 பேர் அங்கு அரசாங்கத்தில் வேலை செய்தவர்கள், ஒன்று சமையல்காரன், ஒன்று பானபத்திரக்காரன். அவர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் சொப்பனத்துக்கு ஆவியானவராலே விளக்கம் கொடுத்தபடியே விளக்கம் கொடுத்து அந்த அர்த்தத்தை சொன்னபடியே சம்பவிக்குது. பானபத்திரக்காரன் திரும்பவுமாக ராஜாவினுடைய அவன் கொடுத்த வேலையிலே அவன் அமர்த்தப்படுகிறான். சுயபாகி என்பவன் தூக்கிலிடப்படுகிறான். பானபத்திரக்காரன் இடத்துல சொல்லி அனுப்புகிறார், ராஜா கிட்ட கொஞ்சம் சொல்லு, அநியாயமாக என்ன பண்ணியிருக்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த இதுவும் சொல்லலை, என்னை அநியாயமாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க, நான் என்னுடைய சுய தேசத்துக்கு போகணும், என் தகப்பன் வீட்டுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் இது பண்ணு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் மறக்கவே மாட்டேன்னு. ஆனால் மறந்துட்டான். 2 வருஷம், ஒரு நாள் இல்லை, 2 வருஷம். எத்தனை மழையிலையும் வெயிலிலும் பனியிலும் காரியங்களிலும் தனிமையிலும் அவர் அழுது அப்படின்னு 28வது வயதில் கிடச்சிரும் இந்த இது. கடைசியாக 28வது வயதில் தனக்கு நல்லது நடந்து முடிஞ்சிடும் என்று எதிர்பார்த்ததில் 2 வருஷம் போய் 30வது வயது வந்துட்டு அதில் எந்த மாதம் எந்த தேதியோ ஆண்டவர் குறித்த நாள் பார்வோனிடத்தில் அழைப்பு வருகிறது. அந்த அரண்மனைக்கு வரும்படியாக அழைத்து கொண்டு போகும்படியாய் வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? என்னத்துக்கு வருகிறார்கள்? துரிதமாக இவரை துரிதப்படுத்துகிறார்கள். இவரை சீக்கிரம் ரெடி ஆகணும் என்று ஷேவெல்லாம் பண்ணி எல்லாம் ராஜா முன்னாடி நிற்கணும்னா அதுக்கேற்ற வஸ்திரத்தை அவர் உடுத்தி கொண்டு நிற்க வேண்டும். எல்லாம் கொண்டு வருகிறாங்க. என்ன நடக்க போகுது? இப்போ ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? ராஜாவுக்கே பிரச்சனையா? தேசத்தில் எந்த பிரச்சனையான்னு நினச்சிருக்க மாட்டார். நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, அப்படி தான் நினச்சிருப்பார். என் மீது எந்த குற்றமும் இல்லையே. அங்கே வந்தவங்க ராஜா அவங்ககிட்ட கேட்கணும் கொள்ளணும்லாம் சொல்லியிருக்க மாட்டானுங்க. அங்கே வான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போன பிறகுதான் தெரிகிறது கர்த்தர் செய்திருக்கிற காரியம்.
கர்த்தர் செய்திருக்கிற காரியம். இதையெல்லாம் நம் கடந்து வந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபையால் பார்த்தோம். பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அந்த 2 விதமான சொப்பனங்கள் சொல்லப்படுகிறது. இது யாராலும் மந்திரவாதிகாரக்காரர்களாலும் ஜோசியர்களாலும் மற்றவர்களாலும் எவராலையும் சொல்ல முடியல. அதனால தான் நீ சொல்லுவேன், உன்னிடத்தில் தேவனுடைய ஆவி உண்டென்று நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம், உண்டென்று பார்க்குறோம். அதனால் நீங்கள் சொல்லுவியான்னு கேட்குறாங்க. அவரை சொப்பனத்தை சொல்கிறாரு, தேவ ஆவியில் அர்த்தத்தை சொல்கிறாரு. அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். அவரையும் அவருடைய சபையை சேர்ந்தவர்களும் மூப்பர்களும் எல்லாருக்கும், மந்திரிமார்களுக்கும் பிரதானிகளுக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த தேவ திட்டத்தின்படியே, இந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நிறைவேறுவதாக, அதை நிறைவேற்றுவதற்கு சரியான மனுஷன் நீதான் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அங்கே அவனுக்கு என்னென்னலாம் உரிமைகள் பறிக்கப்பட்டதோ அத்தனை உரிமைகளும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, ரெட்டிப்பாய் கொடுக்கப்படுகிறது, நினைச்சு பார்க்க முடியாதபடி கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு உரியப்பட்ட வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் சகோதரர்கள் அவனுக்கு ஒரு பெயரை வைத்தார்கள், சொப்பனக்காரன் என்று. ஆனால் பார்வோன் அவருக்கு இன்னொரு பெயரை வைக்கிறார், ஒரு புது பெயரை வைக்கிறார். எல்லாம் ஒவ்வொன்றிலும் அவரை உயர்த்தி சகல அதிகாரங்களும் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆளுகையிலே பார்வோனுக்கு கீழாக கொண்டு வந்து வைக்கிறார். தேவன் நினைத்த இடத்துல, நினைத்த ஸ்திதியில், நினைத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். ஆனால் கடக்க 13 வருஷம் ஆச்சு. ஆமென். 13 வருடங்கள் ஆயிற்று. ஆனால் அவர் அழியணும்னு நினச்ச காரியங்கள் அவர் அழியலை. அவரை அழிக்க வந்த தீய சக்திகளின் கிரியைகள் அழிஞ்சு போச்சே தவிர அவர் அழியலை. அவருக்குள் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகள் அழியலை. அவருக்குள்ளே இருந்த தேவன் அவரை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கலை, தீங்குக்கு ஒப்பு கொடுக்கலை, தீமைக்கு ஒப்பு கொடுக்கலை. ஒவ்வொரு ஸ்தலமாய் மாறி வந்தார். தகப்பன் வீடு, அதை இழந்து அதிலிருந்து ஒன்றும் இல்லாத நிலைமை. பிறகால அவர் போத்திபார் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருந்திருப்பார். ஒரு ரூமில் ஏதாவது இருந்திருக்கும், என்ன ரூமோ அது, எல்லோரும் ஒன்றா இருக்கிறதா இருந்திருக்கும். பிறகு தனியாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் போக இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும், இந்த பாடுகளை, உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் அவர் சகித்து கர்த்தரோடு கூட வந்ததுனால கர்த்தர் துணை செய்து, கர்த்தர் அவன் பட்சமாக இருந்து கர்த்தர் இறங்கி செய்தபோது அவனை அரண்மனையிலே வைத்தார். ஆனால் அவனுக்கு தெரியும், அரண்மனை நிரந்தரம் அல்ல, பரலோகம்தான் நிரந்தரம், பரலோகத்தின் தேவன்தான் நிரந்தரம், பரலோகத்தின் வாசஸ்தலம்தான் நிரந்தரம் என்பதை அறிந்திருந்தார். அதனால தான் உலகத்தின் மேன்மைகள், காரியங்கள், சகல ஐஸ்வர்யங்கள், கணங்கள், புகழ்ச்சி எல்லாம் காலுக்கு கீழாக இருக்கும்படி இருந்தார். எதற்கு கீழாக இருக்கும்படி இருந்தார்? காலுக்கு கீழாக இருக்கும்படி இருந்தார். இது எல்லாம் கர்த்தருடைய கிருபையாலே பார்த்து கொண்டு வந்தோம். பிறகாலே சொல்லுகிறார், 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் செழிப்பு வந்துருச்சு. நிச்சயமாக அடுத்த 7 வருஷத்துக்கான தொடக்கம் என்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7ங்கிற இது வரவே வராது என்று எகிப்தில் இருக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் நினைத்திருப்பார்கள். நிச்சயமாக பஞ்சம் வராது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி பஞ்சம் வந்துருச்சு. சகல தேசங்களுக்கும் பஞ்சம் வந்துருச்சு. ஒரு எகிப்து தேசத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, சகல தேசங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் வந்துருச்சு. 1 வருஷம் பஞ்சத்திலே எல்லாராலையும் என்ன பண்ண முடியல? தாக்கு பிடிக்க முடியல. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 2ஆம் வருஷம் கொடுமையாக இருக்குது. அதை விட 2வது வருஷம், அடுத்தது 3வது வருஷம், அடுத்தது 3வது வருஷம், இப்படி ஒன்றா வர ஆரம்பிக்கிற சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தை, தகப்பன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அதை பார்த்தோம் கர்த்தர் கிருபையில்.
ஆமென். இல்லையா? பார்த்தோமா இல்லையா? வருகிறார்கள் வருகிறார்கள் வருகிறார்கள். அதை பார்த்துடுறார். வந்திருக்கிறது தன்னுடைய சகோதரர்கள் என்று. பிறகால தன்னுடைய தாய்க்கு பிறந்த சகோதரன் வரலை என்பதனால அதுக்கு ஒரு யுக்தியை கையாளுகிறார். அவன் எப்படியும் வர வைக்கணும் என்று விரும்புகிறார். அவரும் வரார். திரும்ப பஞ்சம் குடிதான் இருக்கிறதுனால திரும்பவும் தகப்பன் போய் வாங்கிட்டு வாங்க, தானியங்களை வாங்கிட்டு வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வாங்க எல்லாம் என்று சொல்லி அனுப்புகிறார். அதையும் பார்த்தோம். அதுவும் வந்தார்கள், எல்லாம் வந்தார்கள், பார்த்தார்கள். அதுக்கு பிறகாலே அவன் தான் யோசேப்பு என்பதை அறியும்படி சொல்லும்படி வைத்து விடுகிறார். சொல்லி தன்னை காண்பித்து விடுகிறார். காண்பித்த வரைக்கும் நம்ம கர்த்தருடைய கிருபையினால பார்த்தோம். 45ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். அப்படின்னா உழப்பும் இருக்குன்னா என்ன இருக்காது? என்ன இருக்காது? மெயினா மழை இருக்காது. மழை இருந்தால் தானே. அப்போ விதைப்பும் அறுப்பும் இருக்காது, குடிக்க தண்ணியே இருக்காத அளவுக்கு அவ்வளோனா வருஷங்கள் பஞ்சம்னா குடிக்க கூட என்ன இருக்காது? தண்ணி கீழே போயிட்டே இருக்கும்ல. ஆழத்தில் தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிட்டே எல்லாம் இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. அப்போ எந்த விதத்துலேயும் எதுவும் இல்லைன்னா மிருகங்கள் சாப்பிடுவதற்கு, ஆடுகள் மாடுகள் சாப்பிடுகிற மனுஷருக்கே உணவு வகை இல்லைன்னா அவைகளுக்கும் என்ன இருக்காது? புல்லுகள் அதெல்லாம் இல்லவே இருக்காது. தவிடு புண்ணாக்கு என்னது இருக்காது. அது சாப்பிடக்கூடிய தளர், இந்த இலைகள் இவைகள்லாம் இருக்கவே இருக்காது. அப்போ எந்த விதத்திலும் ஒரு புது வளர்ச்சி, புது இது எதுவுமே இருக்காது. மழை பெஞ்சா தானே இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்போ எல்லா A to Z எல்லா விதத்திலும் என்னது? பாதிப்பு, மகா கூடிய பாதிப்பு. கையில் இருக்கிறத ஐஸ்வர்யத்தை வைத்து, அந்த காலத்தில் இருக்கிறத வைத்து அவர்கள் பண்டமாற்றும் முறையில் ஏதாவது வாங்கணும் கொள்ளணும் இருந்தாலும் அன்றைக்கு விலை எப்படி இருக்கும்? கையில் இருக்கிறது அன்றைக்கு 1 ரூபா கொடுத்து அதை வாங்கக்கூடியதை 5 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ 5 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு இல்லை, இப்போ 10 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அந்த 10 ரூபாய்க்கும் அது என்ன செய்யாது? கிடைக்காது. அதனால தான் அவர் இப்படி சொல்லுகிறார், இனி 5 வருடத்துக்கு என்ன இருக்காது? அவர் சொல்லுகிறார் 5 வருஷம் என்ன இருக்காது? உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 2 முறை சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன அனுப்புகிறார்? முன்னே அனுப்பினார். அதற்கு சொல்கிறார், நீங்கள் என்னை இவ்விடத்தில் விற்று போட்டதினால் நீங்கள் என்ன செய்யாதீங்க?
சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு व्यसனமாகவும் என்ன செய்யப்பட வேண்டாம், இருக்க வேண்டாம். தேவன் ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பிட்டார். இந்த ப்ராசஸில் ஆமென். இந்த ப்ராசஸில் யார் அனுப்பிச்சிட்டா? என்ன தேவன் தான் என்னை என்ன செஞ்சிட்டாரு, முன்னமே அனுப்பிட்டார். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம் வம்சம் அழிஞ்சு போகாமல் இருப்பதற்கு, நம்மை ஆதரிப்பதற்காகவும். ஆமென். வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள், அழிவுகளில், அந்த அழிவில் போகிறவர்களோடு கூட அழிஞ்சு போகாமல் இருக்க, ஆமென், அழிந்து போகாமல் இருக்க நம்மை ஆதரிப்பதற்காக, ஒரு பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த பாதையில் அனுப்பினார், இந்த வழியில் அனுப்பினார். கேட்குதா? இருக்கிறோமா? இந்த பாதையில் என்னை அனுப்பினார். அதை குறித்து என்ன செய்யாதீங்க, வசனப்படாதீங்கன்ட்டு. 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோன். 4வது முறை சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். யார் அனுப்பினான்னு சொல்றாரு? தேவன் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். 2 சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டது. முதல் சொப்பனம் நிறைவேறிச்சு, 2வது சொப்பனம் நிறைவேறணும். 2வது சொப்பனம் நிறைவேறணும். அவருடைய தகப்பனும் அவருடைய பெரியம்மா இருந்தாங்க. அவருடைய தாய் இறந்துட்டாங்க. லேயால் தான் பெரியம்மா. அப்போ அவர்கள் வரணும். 2வது சொப்பனத்தின்படி அவர்கள் வரணும். தேவன் சொன்னபடியே சகலமும் என்ன ஆயிடுறது, இப்போ நடந்து கொண்டே இருக்குது. சகலமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாருங்க, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்பார், தன் சகோதரர்களிடத்தில் கேட்பார். முதல்ல சகோதரர் 2 காட்டிக்காமல் இருக்கும் போதும் கேட்பார். ஒரு அதுக்கும் முன்னாடி அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பதாக தன் தகப்பனார் உயிரோடு கூட இருக்கிறார். அவ்வளோ சொப்பனங்களையெல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுத்துருக்காரு? அவருக்கு கொடுத்துருக்கிறார். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை விளக்க சொல்கிற கிருபா வரங்களையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரான்னு அவரால் என்ன பண்ண முடியல, உறுதியாய் சொல்ல முடியல, உறுதியாய் நம்பி சொல்ல முடியல. அப்பா கண்டிப்பாக உயிரோடு கூட இருக்கிறாங்கன்னு. அந்த சைடு, அந்த பக்கத்தில் யாக்கோபு மகன் இறந்துட்டான்னு நினச்சிட்ருக்கிறார். ஆனால் மகன் எப்படி இருக்கார்? ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறார் கர்த்தர் கிருபையில். ஆனால் எந்த நிலையில், எந்த ஸ்திதியில் என்ன இருக்கிறாரு? இருக்கிறார். அந்த சைடு மகன் உயிரோடு கூடவே இல்லைன்னு அவர் இருக்கிறார். அந்த சைடு, இந்த சைடு உள்ளவர் கர்த்தரோட கூடவும் இருக்கிறார். அந்த சைடு உள்ளவரும் கர்த்தரோட கூட தான் இருக்கிறார். 2 பேருமே பரலோக தகப்பனோட ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. 2 பேருமே ஆமென் இருக்கிறாங்க. ஆனால் சிலவற்றை அவர்களால் என்ன செய்ய முடியல, தெரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. யார் தான் அதை தெரியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் வச்சுருந்தது? தேவன்தான் அதை வைத்திருந்தார். தேவனுடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் சிலவற்றை அறிந்து கொள்ள முடியாதபடி, தெரிந்து கொள்ளுகிற காலத்தில், அறிந்து கொள்ளக்கூடிய காலத்தில், பார்த்து கொள்ளக்கூடிய காலத்தில் அதை வைத்திருப்பதற்காக, தேவனுடைய சிறந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எந்த விதத்திலும் தடையாயிராதபடி இருக்கிறதற்கு அதை தடுத்து வைத்தார், மறைத்து வைத்தார். ஆமென்.
மறைச்சு வச்சார். அவர் மறுபடியும் தன் சகோதரர்களை காணும்போது அவர் இருக்கிறாரா, இன்னும் இருக்கிறாரா என்று ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது டவுட்டு. ஏன்னா இவனுங்க பொய் சொல்லக்கூடியவனுங்க, அதனால் எதுக்கும் பொய் சொல்கிறானுங்களோன்னு சொல்லிட்டு அந்த டவுட்டில் ஒரு சொப்பனத்தை கத்தர் கொடுத்துருக்கலாம். தன் தகப்பன் உயிரோடு கூட இருக்கிறது, அந்த சைடு மகன் இருக்கிறதா கொடுத்துருக்கலாம். அதையும் கத்தர் கொடுக்கலை. இப்போ அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தாரா நேரில்? கிடையாது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யார் இருக்கிறான்னு? தகப்பன் இருக்கிறாருன்னு. ஆனால் அந்த சைடு கன்ஃபார்ம் ஆகலை, மகன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று கன்ஃபார்ம் ஆகலை. இந்த சகோதரர்கள் 10 சகோதரர்கள் இவரை 17வது வயதில் இவரை விற்றபோது விற்று 15 ஆண்டுகள் ஆகி 15 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தன்னுடைய மனைவியினிடத்திலேயோ தன்னை சார்ந்தவர்களிடத்திலேயோ தன்னிடத்தில் இருக்கிறவர்களிடத்திலேயோ சொல்லவே இல்லை. இப்படி நாங்கள் அவனை விற்றுவிட்டோம், அவன் இப்படி எகிப்து தேசத்தில் இருக்கிறான் என்று சொல்லவே இல்லை. 10 பேரும் ஒருமித்து காத்துக்கிட்டாங்க. 10 பேரும் ஒருமித்து காத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன இது சொல்லியிருந்தா கூட யார்கிட்ட போயிட்டுருக்கோம்? தகப்பனை டென்னிஸ் போயிட்டுருக்கோம். அவ்வளோ அப்புறம் யோசிச்சிருக்கு. இவ்வளோ நாளாக இவனுங்க அவரை யோசித்திருக்க மாட்டாரா? நாளைக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக யோசிக்க மாட்டாரா? கண்டிப்பாக யோசிப்பார். பாருங்கள் அடுத்த வசனத்தை, 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலிருந்து. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்கள் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. நான் வாசிக்கிறேன். இதோ உங்களோடு கூட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீன் கண்களும் என்ன செய்கிறது? காண்கிறதே என்றார். அதில் எவ்வளோ ஒரு நேசம், பாசம், அன்பு கலந்தது வந்திருக்கக்கூடியது. ஒரு கலப்படம் இல்லாதபடி வர்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை அது. 13ஆம் வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். இருங்க, 15ஆம் வசனத்தில் இல்லையே, வாசிங்க 15ஆம் வசனம். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்குமுள்ள நன்மை உங்களுடையதாய் இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே
அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவருக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய. அதில் மெயினாக தெரிஞ்சிருக்கிறது என்னது? வழியில். அப்படின்னா அவர் அவங்களோட 17 வருஷம் வாழ்ந்த காலத்தில் வழிகளெல்லாம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? சண்டை போடுவானுங்க, அடிச்சுக்குவானுங்க. அண்ணன் தம்பி 2 பேரோ 4 பேரோ 6 பேரோ 8 பேரோ நல்லா இருக்கிற மாதிரி இப்படி ஒரு அண்ணன் தம்பியான்ற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தான் நிலைமை மாறிடும். அல்லது அன்றைக்கி பகலில் மாறிடும், அல்லது இரவில் மாறிடும். ஒத்தனை அடிச்சுக்கிறது. அதனால தான் வழியில் இவர்கள் எல்லாம் அடிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறதுனால தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை அப்படி சொல்கிறார். இங்கே பார்த்தால் பார்வோனுடைய அரண்மனைக்கு செய்தி போகிறது. யார் வந்திருக்காங்கன்னு? உடைய சகோதரர்கள் 10 சகோதரர்கள், 11 சகோதரர்களும் வந்துட்டாங்க. பென்யமீன் வந்துட்டார், 11 சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை பார்வோன்னு சொல்கிறார், உன்னிலும் நான் மேலானவனாக இருப்பேன், எனக்கு கீழ் நீ இருப்ப அப்படின்னு. அந்த அதிகாரத்தின்படியே அவர் சொல்கிறார், கட்டளையாக கொடுக்குறார். இப்படிலாம் அந்த தேசத்தினுடைய நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, புசிங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கு வண்டி என்னென்னலாம் கர்த்தர் அவர் மூலமாய் செய்யணுமோ அதை எல்லாம் ஒழுங்கு. யோசேப்பே அதை செய்திருக்கலாம், ஆனால் யோசேப்பு அதை செய்யாதபடி அதை பார்வோன் செய்யணும் என்று சொல்லி அந்த முறைமைக்கு, அந்த சட்டத்திட்ட முறைமைகளுக்கு இடம் கொடுத்து வழி கொடுத்து இடம் கொடுத்துட்றாரு. அதை பார்வோனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஏரியாவில் அவரை கரெக்டாக செய்யும்படி வச்சிடுறாரு. அவரும் சொல்கிறாரு, எகிப்து தேசனுடைய கொடுமை நன்மை எல்லாம் உங்களுக்கு தருவேன். இது எல்லாம் அவர் சொல்லிட்டார். நான் உனக்கு கட்டளையிட்டபடி என்ன செய், தட்டு முட்டி ஜாமான் பாத்திரம் பண்டம் அது இது அந்த பாத்திரங்கள் என்னென்னலாம் வேணும், ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும். அவங்க குடும்பம் பெருசு, 70 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய வண்டிகள், அதுக்குரிய ஜாமான்கள், அதுக்குரிய கூடாரம் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணுமோ ஏகப்பட்ட ஜாமான்கள் இருக்கும். அத்தனைக்கும் வண்டிகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, போயிருக்கு. ஆனால் இவர் செய்கிற காரியம், யோசேப்பு செய்கிற காரியம் 21ஆம் வசனம், இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனின் கட்டளின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவர் சொன்னபடி செஞ்சிட்டாரு. ஆனால் இவர் செய்கிற காரியம் 22 அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். என்ன வஸ்திரங்களை கொடுத்தான்? மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். ஆனால் எத்தனை வஸ்திரம் கொடுத்தான் என்று சொல்லப்படலை. ஆனால் அவனுடைய தம்பிக்கோ பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசு. அப்போ அவனுங்களுக்கு காசு கொடுத்தாரோ இல்லையோ, அல்லது கம்மியாக கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் இவருக்கு என்ன செய்கிறார், இவர் 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்குறார். 1 அல்ல 2 அல்ல 3 மடங்குக்கு மேலே தன்னுடைய சகோதரனுக்கு மனம் வந்து கொடுத்து அனுப்புகிறார். அதுக்கும் மேலே தன் தகப்பனுக்கு, அப்படியே தன் தகப்பனுக்கு அவருக்கு மட்டும் 10 கழுதையின் மேலே, எத்தனை கழுதை? 10 கழுதையின் மேலே எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கேளிக்கை கழுதையின் மேல், இது இன்னொரு 10 கழுதை கேளிக்கையின் மேல் தன் தகப்பனுக்கு வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களையும் அனுப்பி வச்சாராம். ஆமென். 10 எத்தனை கழுதை? அதில் என்ன அனுப்பி வைக்கிறார். அப்போ எவ்வளோ உள்ளே வச்சிருப்பார், எவ்வளோ உள்ளே வச்சிருந்தார்? எத்தனை வருஷமா? 15 வருஷ பிரிவை உள்ளே வச்சிருந்தார். உள்ளே அடக்கி வச்சிருந்தார். அடக்கி வச்சதை செய்கிற ஒரு நேரம் வருது. ஏனென்றால் 17ஆவது வயதில் பிரிக்கப்படுகிறார்.
13 வருஷம் சிற்ற 13 வருஷம் ஆச்சா. 2 வருஷம் பஞ்சத்துக்கு அப்புறம் 2 வருஷம் பஞ்சத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறாங்க. அப்படி பார்த்தா எத்தனை வருடம் வருது? கரெக்டாக சொன்னாங்க. எத்தனை வருடம்? 22 வருடங்கள் வருகிறது. 22 வருடம். ஏனென்று சொன்னால் 7 வருஷம் என்ன ஆச்சு? செழிப்பு காலம் கழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பஞ்சத்தின் காலம் 2 ஆண்டுகள். அப்போ இது 9ம் ஒரு 13, 22 ஆண்டுகள். 22 ஆண்டுகள் உள்ளே நிறைஞ்சிருந்த அந்த இது உண்மையானதாக இருந்தது. ஆமென். உண்மை உள்ளதாக இருந்தது. உண்மை உள்ளதாக. அத்தனை வருஷம் ஏக்கம், அத்தனை வருஷம் ஏக்கம் ஏக்கம். உயிரோடவாது இருக்காரா? ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறாரா? அதில் நலமாக இருக்கிறாரா? உயிரோடு இருந்த நலமானா நல்லா நடந்துக்கிட்டு, நல்லா கண்ணு பார்க்க, காது கேட்க, நல்லா நடக்கக்குள்ள இருக்கிறாரா? 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 ஆமென். இருக்கிறாரான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கன்ஃபார்ம், எல்லாமே கர்த்தரால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன அனுப்பி விடுறாரு? இதில் இவனுங்க போகிற வழியில் இதுலேருந்து எடுத்து தின்னானுங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. என்னென்ன? தன் தகப்பனுக்காகன்றார். அப்போ தகப்பனுக்கும் தகப்பனை சேர்ந்தவர்களுக்கும் குடும்பத்தார் யாவருக்கும் கொடுத்து அனுப்பியிருப்பார். இவைகளை எல்லாம் கொடுத்து அனுப்பினதுனால இதில் ஏதாவது எடுக்கக்குள்ள போய் அது இங்கே உனக்கு கம்மி எனக்கு அதிகம் அது இதுன்னு எவனை ஒருத்தனை ஆட்சின்னுக்காரங்க போகிறானுங்க சொல்லிட்டு ஏதோ தீங்கு வந்து ஏதோ தீமைக்கு செஞ்சிட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த ஆலோசனையை சொல்லி அனுப்புகிறார். 25ஆம் வசனம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, இப்போ இவர்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி இல்லை எல்லாம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. இவர் இங்கே என்ன கத்தர் இப்படி வச்சுருக்கிறாரு, இந்த நிலையில் வச்சுருக்கிறாரு கொண்டிருக்காரு. இவனுங்க அங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் என்னது? அவனை கொண்டு போட்டுடுச்சு, மிருகம் கொண்டு போட்டுடுச்சு, இதை கிடைச்ச துணி இதோ இருக்குது, அந்த ரத்தத்தில் துவைச்சது இதோ இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு கதையை கட்டிட்டு போயிட்டானுங்க. இப்போ அங்கே போய் என்ன பண்ணணும்? உண்மையை போய் சொல்லணும். இப்படி இருக்குது, எப்படின்னு தெரில, அவன் அங்கே இருக்கிறான்னு கதையை விட்டாலும் நிச்சயமாக வெளியே இதுக்கப்புறமா அது மறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் தான் பண்ணோம் வித்துப்பிட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆமென். தள்ளப்பட்டார்கள். அதெல்லாம் அவர்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்குமா இல்லையா? ஐயோ என்னடா கண்டிப்பாக போய் கண்டிப்பாக சொல்லணுமே. அப்போனா அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார்? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? போய் சொல்லி நம்ம மேலே ஏதாவது எந்த விதத்துலையாவது விபரீதம் வந்துடுமோன்னு பல விதத்தில் கலக்கமுற்றவர்களாக இருந்திருக்கக்கூடும். 26ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அப்படியே இதாகிட்டார். என்னடா இப்படி ஒன்று சொல்கிறானுங்களேன்னு அவரால் இதை நம்ப முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சி, நம்ப முடியாத கர்த்தரால் கிடைத்த ஒரு இன்ப அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில் அவன் அவர்களை நம்பவில்லை. அவன் அப்படிதான் வசனம் இருக்கு, பாசிங்க. நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். கடைசியாக 46ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 6 வரை. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம்,
அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு இப்போ தெரிஞ்சிச்சா? இப்போ அவனுங்க சொன்னதை அவர் நம்பலை. அப்புறம் வண்டிகளை காமிச்சு அங்கேருந்து எகிப்துலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்குற வண்டி, தின்பண்டம், அது என்னென்னலாம் திங்ஸ் எல்லாம் காமிச்சு அதெல்லாம் சரி இருந்தாலும் கூட எதுக்கும் இவனுக்கு வேறு எதாவது பிளான் பண்ணி அந்த எகிப்துக்கு கூப்பிட்டு போகிறானுங்களா? எகிப்துக்கு கூப்பிட்டு ஏற்கனவே கொள்ளுப்பாட்டிப்பட்ட அவஸ்தை இருக்குது. இப்போ கொள்ளுப்பாட்டிப்பட்ட அவஸ்தை இருக்குது. கொள்ளுப்பாட்டியை வேறு அங்கே வச்சுக்கிட்டானுங்க, அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. எகிப்தில் பிடிச்சி வச்சுட்டானுங்க. சாராக தான் கொள்ளுப்பாட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு பாட்டி, இவருக்கு பாட்டியா, இவருக்கு பாட்டி, இவருக்கு பாட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களே. இந்த நிலையெல்லாம் அவருக்கு தெரியும். அவங்க சம்பவங்கள் எல்லாம் கடந்த கால சம்பவங்கள் அவருக்கு சொல்லப்பட்ட காலங்களில் அவர் அதை அறிஞ்சிருக்கிறார். இதெல்லாம் நிறைய எகிப்தை குறித்த அவருக்கு பயம், எகிப்தை குறித்த பயம். ஆனாலும் இப்போ கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னதுனால இப்போ யார் இருக்கிறா? சொல்கிறாரு, கர்த்தரே சொல்கிறாரு, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அங்கே வருவாரோ வரமாட்டாரோ? கர்த்தர் சொல்கிறார், அங்கேயே நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட வருவேன். உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். திரும்பவும் எங்கே வர பண்ணிவிடுவேன்? உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 5ஆம் வசனம். அதற்கு பின்பு யாக்கோபு பேர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். ஆமென். அதே 46ஆம் அதிகாரம் 28, 29, 30. கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். போதும். இருக்கிறாரான்னு கேட்டுட்டு இருந்தார். இப்போ இருக்கிறாங்க, வண்டியும் அனுப்பியாச்சு. ஒரு 1 hour தான் இருக்கும் பிரயாணம். அவர் இருக்கிற இடத்துக்கும் 1 hourல வந்துடும். புல்லட் ட்ரெயின் தான் அது. ஒரு 1 hourல வந்து சேர்ந்துடும். அடுத்த ட்ரெயினில் ஏறினாங்கன்னா அடுத்த செகண்டில் என்ன செய்திடலாம்? இங்கே வந்து சேர்ந்துடலாம். எல்லாம் நாள் கணக்கில் ஆகும். எத்தனை கணக்கில்? நாள் கணக்கில். எத்தனை நாளோ 4 கணக்கில் ஆகும். அதில் வண்டிகளை எல்லாம் ஏற்றினும் பொறுமையாக என்ன செய்யணும்? மொத்தமும் வந்து சேரணும். அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகணும். ரெடியாகி எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வரணும். இதுக்கு இடையில யூதாவே அனுப்பி விட்டுறாரு. நீ இப்போது அவனை கோசேன் நாட்டில் அங்கே வர சொல்லு, நான் அங்கே வர்ற அந்த இடத்துக்கு அவனை அவங்க வந்துட சொல்லுன்னு அவர் முன்கூட்டியே பிரயாணமான இத்தனை நாட்கள் எல்லாம் கழிக்கிற வரைக்கும் அவர் இருக்கணுமே, அவர் நலமாக இருக்கணுமே, நல்லா இருக்கணுமே, கட்டாயம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டே இருந்திருப்பார். எத்தனை வருடங்கள் கழித்து பார்க்கிற போது இவர் எப்படி இருப்பாரோ அவர் எப்படி இருப்பாரோ, அந்த நேரத்தில் அவர் பார்த்தது 17 வயது தான் கடைசியாக பார்த்தது. அந்த வயதில் தான் இவரை பார்த்தது. 2 பேருமே எப்படி இருப்போமோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த சிந்தித்த அந்த நிகழ்வுகள், அந்த சம்பவங்கள், அந்த காரியங்கள் எப்படி இருந்திருக்கக்கூடும், எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருந்திருக்கும். இதில் எங்கே பார்த்தாலும் கர்த்தர் தான் உயர்ந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் உயர்ந்திருக்கிறார். அவர் நாமம், அவர் வார்த்தை, அவருடைய கரம் உயர்ந்திருக்குது. சகலவற்றிலும் உயர்ந்திருக்குது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். இதில் போட்டிருக்கு, வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் என்று. கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அப்படின்னும் போது எப்படி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும். அவ்வளோ நேரம்.
அத்தனை வருஷம் ஏக்கம், அத்தனை வருஷம் காத்திருப்பு, அத்தனை வருஷம் காத்திருப்பு, அத்தனை தேவனிடத்தில் காத்திருந்த நம்பிக்கை. நிச்சயமாக உயிரோடு இருப்பார், நிச்சயமாக உயிரோடு இருப்பார், நான் பார்ப்பேன் பார்ப்பேன் பார்ப்பேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் அநேக வருஷங்கள் இருந்தார். எத்தனையோ வருடங்கள் அவர் இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இல்லை, அநேக வருஷங்கள் அவர் உயிரோடு இருந்து கர்த்தருக்குள்ளே மகிமையாக சேர்ந்தார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவன் இந்த தாசனுக்கு கொடுத்த தரிசனம் முழுமையாக கர்த்தருடைய பிரதான நோக்கமும் திட்டமும் கர்த்தராலே நிறைவேறிற்று. ஆனால் அது நிறைவேறின வழிகள் பார்க்கும் பொழுது மகா மோசமான விளைவுகள் எல்லாம் வந்தாலும் கூட அவைகள் ஒன்றும் அந்த மகனை அழிக்காதபடி, அழிக்க வந்தவைகளை எல்லாம், மரணத்தின் கிரியைகளை எல்லாம் தேவன் அழித்து ஜீவனை உண்டு பண்ணி, ஜீவனை உண்டு பண்ணி, ஜீவ ரட்சணையை தேவன் தந்து முற்றிலுமாக விடுதலையை கொடுத்து, என்ன கொடுத்து? முற்றிலுமான ஒரு விடுதலையை, பூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து, அவர் ஸ்தானத்திலே, அவர் ஸ்திதியிலே அவர் இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் ஆளும்படி கிருபை செய்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவரிடத்தில் இருந்த எல்லா விதமான அத்தனையும், அவருடைய இயக்கங்கள், அவருடைய தவிப்புகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கண்ணீர்கள், கவலைகள், மரண பயங்கள், அவருடைய பயத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் போக்கிவிட்டார். அவருடைய வீட்டாருக்கும் போக்கிவிட்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த தேவன் நம்முடைய தேவன், அந்த இரட்சகர் நம்முடைய இரட்சகர், அந்த மீட்பர் நம்முடைய மீட்பர், அந்த ஜீவாதிபதி நம்முடைய ஜீவாதிபதி. அங்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கும் நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார். நிச்சயமாக சத்துருவின் விருப்பங்கள் நிறைவேறாதபடி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், சத்துருக்களை அழித்து மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே மகா கிருபை இரக்கமாய் இறங்கி நீர் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் குடியேற்றி நீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீரே கொடியேற்றி நீர் ஆண்டவரே. சத்ரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்கிற வார்த்தையின்படி நீர் கொடியேற்றி நீர் ஏற்றப்பட்ட கர்த்தருடைய நாமத்தினாலே ஏற்றப்பட்ட ஆவியானவருடைய கொடி எங்கள் ஒவ்வொருவரிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயக்கொடியினாலே எப்பொழுதும் பறப்பதாக. எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே, ஆவியானவராலே கொடியேற்றப்பட்ட இந்த கொடியேற்றுதல் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இனி சத்ருவின் உட்போகுதல்கள் இல்லாதபடி சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவரே, சத்ருக்கள் உண்டு பண்ணியிருக்கிற தீமைகளை எல்லாம் அழித்து, மரணத்தின் கிரியைகள், மரணத்தின் சாசனங்களை எல்லாவற்றையும் அழித்து, தகப்பனாகிய தேவன் ஜீவ சாசனத்தை உண்டு பண்ணி மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் இரட்சணியத்தையும் தந்து, பயங்கள் கலக்கங்கள் சகலமும் அழித்து, முடியாமை இயலாமையை அழித்து, தகப்பனே சத்ருவின் தடைகளையும் ஆண்டவரே ஹல்லேலூயா பதிவிடைகளை அழித்து, அவர்களுடைய கொடூர சூட்சமங்களையும் வஞ்சமங்களையும் அழித்து, பகைகளையும் குரோதங்களையும் பழிவாங்கிற தன்மைகளையும் அழித்து, கர்த்தர் தம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. எங்கள் தேவனுடைய கரத்தில் எங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தத்தில் எங்களை அத்தனை பேரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.